ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷங்கோட மந்திரம், ஷங்கோட பூஜை முறை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நேத்திக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, காளியோட வருகை எப்படி இருக்கும், நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் அதை வீடியோவை எடுத்து போட்டேன். உண்மையாகவே நான் ஷங்கோட எப்போது ஷங்க் கையில் இருந்தாலும் வேல்மாறல், ஹனுமான் சாலிசா, இல்லை காலபைரவர் அஷ்டகம், ஐகிரி நந்தினி அம்மாவோட மந்திரங்கள் சொல்லும் போது நான் ஷங்கை கையில் வச்சுக்கிறதுன்றது வழக்கம். இப்போது ஒரு 3 நாளாக நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ வருஷமாக நான் ஷங்க் வாங்கலை. ஸோ அப்போது என்னோடய குரு சொல்லி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஷங்குக்கு அந்த சக்தி இருக்குது, தீய சக்திகள் அந்த இடத்துலேருந்து விரட்டும். அண்ட் ஷங்க் ஊதுனா அந்த தெய்வம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரும்ன்றத என்னோடய குரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயப்பன் கோயிலாகட்டும், இல்லை சோட்டானி கரியம்மன் ஆகட்டும், காளி, எல்லா தெய்வத்துக்குமே, நாராயணர் எல்லாருக்குமே ஊதுவாங்க அந்த ஷங்கு. ஸோ நான் ஊதுனோடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் எடுத்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனால, ஏன்னா அம்மா வர்றது குழந்தைக்கு ஆப்வியஸாக தெரியும். நான் சொல்கிறது முக்கால்வாசி காளி உபாசகர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போது இல்லை காளி பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது ஒருத்தவங்க கமெண்ட் போடுறாங்க, என்னமோ உருட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? கெட்ட வார்த்தையில் பேசணுன்னா காளி வணங்குறோம், நீங்கள் எப்படி கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு குழந்தைங்க பார்க்கணும் இந்த சேனல்னு சொல்கிறேன். தெய்வத்தை தெய்வம் என்ன உங்கள் கூட காஃபி டீலாம் போட்டு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் துணி துவச்சி ஆயா வேலைலாம் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிட்டிங்களா? என்னை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் காளியை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கான ஒரு தகுதியே உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க தான் சைல்டு ரேப் பண்ணுறது, ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, ஒரு பொண்ணு ஃபோட்டோக்கு கீழே அசிங்கமாக எழுதுறது, இந்த வீடியோக்கு போட்டால் கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு ஒரு லேடி முன்னாடி கால் பண்ணாங்க. ஒரு மாந்திரிகர் தான் அவங்களும். இப்போ வீடியோ கால் வாங்கன்ட்டு நைட் ஃபுல்லாக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கமெண்ட் போட உங்களுக்கு வருது இல்லை கை, இதுக்கு போய் பதில் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு 4 பேர்கிட்ட எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு 1 மந்தில் கிறிஸ்டியானிட்டியில் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கன்வெர்ட் ஆனதுலேருந்து குடும்பத்தில் உயிர் பலி போயிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுவீங்களா? உங்களோட ஒரு கமெண்ட் பார்த்தாங்கன்னா காளியை வணங்குறவங்க வணங்காமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பாவமெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். கமெண்ட் போடுறோம், இந்த ஃபோட்டோ கையில் இல்லை பேர் இல்லைன்னு மட்டும் நீங்கள் தயவுசெய்து தவறாலாம் நினச்சிக்காதீங்க. காளி வணங்குறவங்களுக்கு ஃபோட்டோவும் தேவை கிடையாது, பேரும் தேவை கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் சட்டை பண்ணுறது கிடையாது. தயவுசெய்து கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் போட்டோன்னா இன்னொருத்தவங்க அந்த பூஜையை வழிபாடு பண்ணாமல் போயிட போகிறாங்கன்றத மனசில் வச்சு நீங்கள் போடுங்க. செம்ம கோவம் எனக்கு நேத்திலேருந்து. ஸோ சாரி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த பூஜை நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கான பயன் என்னென்னா, ஒரு சில பேர் வீட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. வீடு வெக்கேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பார்த்தா அந்த வீட்டில் யாராவது சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க, இல்லை அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு செய்வின பிரச்சனை இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் செய்வின பிரச்சனை இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் அடிக்கடி பேய் பிடிச்சிருக்குனாலும் ஓகே. ஒரு சில பேருக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது ஆகுதுன்னா இந்த ஷங்க் வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அமாவாசைக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கனாலே ஷங்க் வருது, அமேசானில் கிடைக்குது. ஸோ அந்த ஊதுற ஷங்க்குன்னு கேட்டு ப்ளோயிங் ஷங்க் அப்படின்னு போட்டு வாங்கிக்கோங்க. தண்ணியை ஷங்கை கங்கா ஜலத்தில் அலம்பி எடுத்துக்கோங்க. ஒரு 3 வாட்டி ஓம் நம சிவாய் சொல்லி வெளியே எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு சுவாமி பூஜாரையில் தான் ஷங்க் வைக்கணும். இந்த ஷங்குக்கு கீழே வைக்கிறதுக்குன்னு ஒரு யந்திரம் இருக்குது. அந்த யந்திரத்தோட வைப்ரேஷன் ஷங்கில் இறங்கும். ஸோ நீங்கள் அந்த ஷங்கில் ஊதும் போது அந்த இடத்துல எந்த தீய சக்தி இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். காளி கண்டிப்பாக வருவாங்க இந்த ஷங்க்கு நீங்கள் ஊதுனீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த யந்திரம் வச்சு நீங்கள் பண்ணும் போது. அதுக்காக கமர்ஷியலாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேல்மாறல், காலபைரவர் அஷ்டகம், இது ஏதோ நல்ல ஐகிரி நந்தினி, இதெல்லாமே நான் ரெகுலராக பாடுறது. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் கையில் வச்சு கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இதெல்லாம் கூட நீங்கள் மந்திர ஏற்றி அந்த ஷங்கு கையில் வச்சு நீங்கள் வேண்டி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ஓம் க்ளீம் ஆத்யா காளி வஷட் வஷட் ஆகர்ஷ ஆகர்ஷ சிவா. ஆத்யா காளின்றது எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். கொல்கத்தாவில் இருக்க காளி இல்லைங்களா? சத்தியோட காளியோட பாதங்கள் விழுந்த இடம் அது கொல்கத்தா காளின்றது. காளியோட பாதம் விழுந்த இடம். ஸோ அதனால தான் அது சக்தி பீடத்தில் அதுவும் ஒன்று 54 சக்தி பீடத்தில்.
ஸோ அந்த கொல்கத்தா காளிக்கு பயங்கரமான பவர் ஜாஸ்தி. அதனால நீங்கள் வந்து அந்த காளியை தான் நம்ம இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், இந்த மந்திரத்தில் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை வந்து சங்கை கையில் வச்சுக்கோங்க. ஒரு 1008 வாட்டி இந்த மந்திரம் சொல்லி உங்கள் வீட்டில் நீங்கள் சங்க் ஓசை எழுப்புறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நிறைய மார்வாடிஸ்லாம் வீடியோஸ் போடுவாங்க பாருங்கள், லக்ஷ்மி பூஜை பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற விஷயமே சங்க் ஊதுறது தான். அதனால் சங்க் ஊதுனா வந்து கெட்ட விஷயம்னு நினச்சிக்காதீங்க. அதனால் அப்படி ஒன்று இருக்குது. இப்போன்னு பார்த்து தான் ஃபோன் வருது, நான் கட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ வந்து அந்த சங்கை வந்து நீங்கள் ஊதுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் 1008 வாட்டி சொல்லி நீங்கள் ஊதலாம் அந்த சங்கு, ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஊதும் போது அந்த வீட்டில் என்ன துர்சக்தி இருந்தாலும் அது வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல. இதோட 2வது வாட்டி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். தடங்கள் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, சாரி. ஏதாவது நடுவில் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன்னா அப்படியே இருங்க. வணக்கம், சாரி, கண்டினியூட்டி கட் ஆகிருக்கும். பாவம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வெயிலில் வருவாங்க, நின்றுட்டே இருப்பாங்க, கால் எடுக்கலனா. அதனால தான் எடுக்க வேண்டியதாக போச்சு, மன்னிச்சிக்கோங்க பாஸ் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் இந்த சங்க் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு காளி வழிபாடு அப்படின்றத கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. இனி வர ஜெனரேஷனுக்கு வந்து காளின்றவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்கள வந்து நீங்கள் வெளியே சேஃபாக அனுப்ப முடியும். அதை கட்டி சத்தியம் மணி அடிக்குது. ஸோ இனி வர காலத்தில் வந்து அவங்க அந்த தெய்வ வழிபாடு காளியோட கைப்பிடியில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அவங்கள கல்யாணம் கூட பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதை வந்து பண்ணலாம். இதில் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், குழந்தைங்க பண்ணலாம், பெரியவங்க பண்ணலாம். இந்த சங்கை வந்து நீங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே டெய்லியே இதுக்குன்னு ஒரு துணி வச்சு க்ளீனாக வந்து நீங்கள் அதை தொடச்சிக்கோங்க. சங்க் ஊத வந்து கண்டிப்பாக என்னால் கற்றுத்தர முடியாது ஆப்வியஸ்லி. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க நேற்றுக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, சங்க் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க நீங்கள், ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் ஊத கற்றுக் கொடுப்பீங்களான்னு. நான் எப்படி சங்க் ஊத கற்றுக் கொடுக்க முடியும்? அது வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் வருது. ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து காளிக்காக சங்க் ஊதணுன்றது வந்து ரொம்ப வருஷம் ஆசை. குழந்தைகளெல்லாம் சங்க் ஊதுனாங்கன்னா உள்ளே ஓடி போய் உட்காந்துப்பேன் பயந்து. பட் இப்போ காளி வந்துட்டாங்கன்றதுனால அந்த பயம்லாம் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் அம்மாவை நினச்சி கண்டிப்பாக இதை ஊதுங்க. காளி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பண்ணுங்கள். ஷங்க் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது நான் சொன்ன மாதிரி. இந்த யந்திரத்துக்கு யந்திரம் வந்து ஒரு ஷங்க் வந்து ஏன்னா இப்போ நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் கொடுத்தவங்களுக்கும் அப்படி தான் கொடுக்கறது. ஷங்கை வந்து இந்த யந்திரத்து மேலே வைப்பாங்க. அப்போ இந்த யந்திரத்தில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா யந்திரத்தில் வந்து சதி, பார்வதி தேவி, ஆத்யகாளி 3மே சேர்ந்து வர மாதிரி ஒரு யந்திரம். அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த யந்திரம். ஸோ அதனால் அந்த யந்திரத்துக்கு மேலே நீங்கள் இந்த ஷங்க் வைக்கும் போது யந்திரத்துக்கு நம்ம உரு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த வைப்ரேஷனும் அந்த சக்கரத்தில் இருக்க பீஜங்களும் அதோட வைப்ரேஷனும் அந்த ஷங்கில் வந்து இறங்கும். ஸோ நீங்கள் அந்த ஷங்கை வந்து ஊதும் போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். மந்திரம் வந்து நீங்கள் கையில் வச்சு இது பண்ணலாம். ஆனால் யந்திரம் அப்படின்றது ஒன்று எதுக்காகனா, தெய்வத்தோட சிலையை நீங்கள் வழிபட்டுறதுக்கான சமம், அதுக்கு உண்டான பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த ஷங்க்கு கீழே நிறைய பேர் வைப்பாங்க. இதை வெளியே சொல்ல மாட்டாங்க, நிறைய கமர்ஷியலாக பண்ணுறதுக்காக. ஆனால் பட் எல்லாமே கமர்ஷியலாக பார்த்தா அது நல்லா இருக்காது, இட் டோன்ட் லுக் குட். ஸோ உங்களுக்கு யந்திரம் வேண்டாம், மந்திரம் மட்டும் ஓகேனா வெறும் ஷங்க் வாங்கிக்கோங்க. இந்த மந்திரத்தை மட்டும் 1008 வாட்டி உரு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹனுமான் சாலிசா கொடுக்கலாம். நான் பாருங்கள் ஹனுமனோட வீடியோ போட்டுட்டு அவரை பற்றி பேச மறந்துட்டேன். a deity which is very close to my heart. ஸோ நான் முதல்ல கோயம்புத்தூர் வந்தபோது, இருக்க இடம் கோயம்புத்தூர், பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர், சென்னை. ஸோ நான் முதல்ல கோயம்புத்தூர் வந்தபோது எனக்கு இந்த ஊரை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. ஆல்ரெடி சென்னைக்காரங்களுக்கும் கோயம்புத்தூர்காரங்களுக்கும் ரொம்ப ஒத்துமை ஜாஸ்தி. ஆனால் நான் இந்த ஊரில் இருக்கவங்க யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன் அவ்வளோவா. பட் எனக்கு ஆஞ்சநேயர் தான் ஃபஸ்ட்டு நான் இந்த ஊருக்கு வந்து நான் போன கோயில் வந்து ஆஞ்சநேயர் தான். அதனால் எனக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹனுமான் சாலிசாவை வந்து நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சு பண்ணலாம். ஆஞ்சநேயரை நம்பி நான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் ஹனுமான் சாலிசா வந்து உங்களுக்கு பாட தெரியும் ஹிந்தியில் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 9 வாட்டி ஹனுமான் சாலிசா வந்து நல்லா பாடி பழக்கம் இருக்கவங்க நிறைய வாட்டி பாடிடுவாங்க. ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை வந்து சொல்லி நீங்கள் இந்த ஷங்கை வந்து ஊதும் போது இன்னும் பவர் ஜாஸ்தி இருக்கும். மகாலட்சுமியோட மந்திரம் கூட நீங்கள் சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா வரும். இல்லைனா அதுக்கும் சீக்கிரமாகவே அதுக்கும் யாராவது மகாலட்சுமி அஷ்டகம் பார்க்கலன்னா அதுக்கும் வந்து காசை போட்டு அதுவும் வந்து ஒரு சில பேர்கிட்டேருந்து எடுப்பாங்க.
அதை கமர்ஷியலாக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் மகாலட்சுமி அஷ்டகம் தமிழ்னு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.